अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम लिकुल्लि उम्मतिन अजल इज़ा जाअ अजलुहुम ला यस्तअखिरून साअतन व ला यस्तक़दिमून रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अल्लाहुम्मा सल्लि अलैहि वसल्लिम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிர்பாக்கியம் நிறைந்த நல் உம்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்மிலிருந்து யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ ஹஜ் எல்லாம் ஹஜ்ஜம் மப்ரூராக, ஹஜ்ஜம் மக்பூலாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கியருள் புரிவானாக. அதே போன்ற பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை துவங்குகிறேன். அருமையான பெருமக்களே, இந்த உலகத்தில் ரெண்டு விதமான உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் உபதேசியாக இருப்பது அல் குர்ஆன். ஒரு மனிதன் குர்ஆனை படித்து விளங்கி அதன்படி நடப்பான் என்றால் அவனுக்கு வேற வழிகாட்டுதலே தேவையில்லை. ஒரு மனிதன் குர்ஆனை படித்து விளங்கி அதன்படி வாழ்வான் என்றால் அவனுக்கு வேற வழிகாட்டுதல் தேவையில்லை. அதனால் அந்த குர்ஆன் என்பது வாஇதுன் நாத்திகுன், நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய உபதேசியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல குர்ஆன் நம்மிடம் பேசக்கூடிய உபதேசியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று பேசாத உபதேசி நம்மிடம் ஒன்று இருக்கிறது. என்னது பேசாத உபதேசி அப்படின்னா மௌத்தின் மூலமாக நிறைய படிப்பினைகளையும் பாடங்களையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த மரணம், ஒரு மரணம் என்பது நமக்கு பலவிதமான படிப்பினைகளையும் பாடங்களையும் நமக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, மௌத் என்பது மௌஇதத்துன் பலீகா, ரொம்ப ஆழமான உபதேசியாக மரணம் என்பது இருக்கிறது. ரொம்ப தெளிவான உபதேசியாக இருக்கிறது.
ஆனால் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த மரணம் விஷயமாக? கஃபலத்துன் சரியா, மரணத்தை பற்றி உடனே மறந்து அதை பற்றி நினைக்காமலே விட்டுறான். ஒரு மரணம் வருது, ஒரு மனிதனுடைய மரணத்தை நாம் கேள்விப்படுகிறோம், அந்த நேரத்தில் மட்டும்தான் மரணத்தை பற்றி பேசுகிறோம். கொஞ்ச நேரம் கழிஞ்சிச்சுன்னா அதை பற்றி மறந்துடுறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் என்றாலே அந்த குடும்பத்தில் ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் அந்த மரணத்தை பற்றியே பேசப்படுகிறது. மரணத்தை பற்றி மிகவும் மறதியாகவும் ஆகிவிடுகிறான் மனிதன். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா வந்துச்சு அப்படின்னா எழுந்து நிற்பார்கள். அது யூதனுடைய ஜனாசாவாக இருந்தாலும் எழுந்திருத்து நிற்பாங்க. நம்ம ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவுடன் எழுந்து நிற்பது மரியாதைக்காக வேண்டியா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக நமக்கு சொல்லுவாங்க, இன்னலில் மௌத்தி ஃபஸா, மௌத் என்பது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செயல். படுத்து கிடக்கிறோம், ஒரு அதிர்ச்சியான செயலை சொன்னா டக்குன்னு எஞ்சி உட்கார்ந்துக்குவோம், இருக்கா இல்லையா? உட்கார்ந்து இருக்க விட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னா எஞ்சி நின்றுவார். அதே போல மரணம் என்பதும் ஒரு அதிர்ச்சியான செயல் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணம் என்பதும் ஒரு அதிர்ச்சியான நிலைப்பாடுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி மரணம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியதுதான், யாரையும் விட்டு வைக்க போவதில்லை. ஆனால் மரணம் நம்மிடம் இருக்கிறது, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, அது எப்பொழுது வரும் தெரியல. எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நோய் ஏற்படும் என்றால் இப்படி சொல்லுவார்களா, குல்லு இம்ரிஇன் முஸ்பஹின் ஃபீ அஹ்லிஹி, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நோய் ஏற்படும் என்றால் இப்படி சொல்லுவாருங்க, ஒவ்வொரு மனிதனும் தான் காலையில் எழக்கூடிய சமயத்தில் தனக்கு மத்தியிலே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எழுந்திருக்கிறான். அப்படித்தானே? காலையில் குட் மார்னிங் சொல்லுகிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுகிறான். ஒருவர் மற்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு முகமனை பரிமாறிக்கொண்டு எழுந்திருக்கிறோம் காலையில் இருந்தோன. வல் மௌத் அத்னா மின் ஷிராக்கி நஅலிஹி, ஆனால் அவனுக்கு தெரியல, காலையில் இருந்து சொன்ன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவனிடம் இருக்கிறது. ஆனால் அவனுடைய மரணம் அவனுடைய செருப்பு வாருக்கும் இன்னும் நெருக்கமாக இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியல. மரணம் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய செய்தி. அருமையான பெருமக்களே, ஒரு மன்னர் என்ன பண்ணானா, பெரிய அரண்மனையை கட்டினான். ஒரு மன்னர் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டினார். கட்டி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டுட்டு போய், பெரிய மனிதரை அழைத்து கொண்டு போய், இந்த அரண்மனையை பாருங்க, சுற்றி பாருங்க, ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதை நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனிதரை, வயதில் மூத்தவரை, நிறைய அனுபவம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பெரியவரை உள்ள போய் சுற்றி பார்க்கிறார் அரண்மனை முழுவதுமாக. எப்படி இருக்கு என்னுடைய அரண்மனைன்னு கேட்கிறார் மன்னர். அவர் சொன்னார், ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா. அது என்னங்க குறை சொல்லுங்க, அதையும் நிவர்த்தி பண்ணிடுறாங்க. இங்கிருந்து வெளியே போனவர் திரும்பியும் வரமாட்டார். இங்கிருந்து வெளியே போனார்னா திரும்பியும் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, நீங்கள் மரணித்து விட்டால் இங்கே உங்களை தூக்கிட்டு போவாங்க, நீங்க திரும்பி வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். மரணித்தவர் இருக்கும் வரையும் தான் அரண்மனையை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். மரணித்து விட்டால் இந்த அரண்மனையை யாரும் அனுபவிக்க முடியாது, திரும்பி வந்து பார்க்க முடியாது. அதே போல கபருக்கு உள்ள போயிட்டாலும் வெளியே வர முடியாது. வீட்டிலேருந்து மௌத்தாகி வெளியே போயிட்டா திரும்பி வீட்டுக்குள்ள வர முடியாது. இப்படி மரணம் என்பது, மரணித்த பிறகு திரும்பவும் யாரும் வெளியே வர முடியாது. மரணித்த பிறகு, அடக்கம் செய்த பிறகு அந்த கபர் மண்ணறையிலிருந்து திரும்பவும் வெளியும் வர முடியாது என்று
பெருமக்கள் சொல்றாங்க. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னர் ரிஸ்க யத்லுபுல் அப்து கமா யத்லுபு அஜலுஹு. ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் எப்படி தேடி வருது, நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி வருது, வருமானம் வருது, எல்லாமே நமக்கு நம்முடைய ரிஸ்க் நம்மை தேடி வந்து கொண்டிருப்பதை போல மரணமும் ஒரு அடியானை தேடிக்கொண்டிருக்கிறது. அவனை தேடி வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்க் தேடி வருவதை போல, ரிஸ்க் தேடுவதை போல அடியானை மரணமும் என்னப்படுது, அவனை தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லுவான், லிகுல்லி உம்மத்தின் அஜல். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு அஜல் என்பது, ஒரு முடிவு என்பது இருக்கும். இதா ஜா அஜலுஹும், அவர்களுக்கு அஜல் என்பது, முடிவு என்பது வந்துவிடுமே என்றால் ஃபலா லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், கொஞ்சம் பொருட்படுத்தவும் முடியாது, கொஞ்சம் முற்படுத்த முடியாது. ஒரு செகண்ட் சொல்றோம்ல, இந்த ஒரு செகண்ட் முற்படுத்தவும் முடியாது, ஒரு செகண்ட் பொருட்படுத்தவும் முடியாது, யாராட்டியும் முடியாது. அவனுக்கு மரணம் வரக்கூடிய நேரத்தில் சரியான நேரத்தில் வரும். கொஞ்சம் முன்னாடியே போயிடுறாங்க அப்படின்னா அதுவும் முடியாது. அவனுக்கு வர வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் வரும், அதை முற்படுத்தவும் முடியாது, பிற்படுத்தவும் முடியாது என்பது குர்ஆன் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. அருமையான பெருமக்களே, மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்குண்டான பாதுகாப்புகளை நிறைய ஏற்படுத்திக்கிறான். இருக்காங்க இல்லையா? சேஃப்டி கார்டு இன்னும் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி அவன் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மனிதனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்கு. எத்தனையோ விதமான பாதுகாப்புகளை மனிதன் நல்லபடியா வாழணும்னு சொல்லி தரைவழி பாதுகாப்பு இருக்கிறது, தரைப்படை இருக்கிறது, கடல் படை இருக்கிறது, விமானப்படை இருக்கிறது, காவல் படை இருக்கிறது, தீயணைப்பு படை இருக்கிறது. இப்படி இதெல்லாம் யாரை பாதுகாப்பதற்கு? மனிதர்களை பாதுகாப்பதற்கு தான் இத்தனை படைகள் இருக்கின்றன. அந்த படைகளுக்காக வேண்டி பல லட்சங்களையும் பல கோடிகளையும் செலவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம், இந்த செலவினங்கள் எல்லாம் மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டி உள்ளதுதான். அதை மீறியும் மரணம் என்பது வர வேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. ரொம்ப உறுதியான கட்டிடத்துக்குள், நீங்க பெரிய கோட்டைக்குள் இருந்தாலும் மரணத்துடைய நேரம் வந்து விட்டால் அந்த நேரம் என்ன பண்ண முடியும்? அங்க வந்துதான் போகும். யாருமே நுழைய முடியாத கோட்டையாக இருந்தாலும் அங்க யார் வந்துருவா? மரணம் வந்துவிடும், வர வேண்டிய நேரத்தில் வந்துவிடும். அதை யாரும் தடுக்க முடியாது என்பதை அருமையான பெருமக்களே இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை தேடி 99 வழியில மரணம் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனை 99 வழியில மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது. மரணம், பல வகையான மரணங்கள் ஏற்படுகின்றன. யுத்தத்தில் மரணம் ஏற்படுது, சண்டையில நடக்குதா இல்லையா? விபத்துல மரணம் ஏற்படுகிறது, நடக்கிறதா இல்லையா? திடீர்னு ஒரு கலவரம் ஏற்படுது, கலவரத்தில் மரணம் ஏற்படுகிறதா இல்லையா? நிலநடுக்கம் ஏற்படுகிறது, அதுல மரணம் ஏற்படுகிறதா இல்லையா? நோய் ஏற்பட்டு அதன் மூலமாக மரணம் ஏற்படுகிறதா இல்லையா? நிலச்சரிவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மரணம் ஏற்படுகிறதா இல்லையா? சுனாமி வந்து தாக்கி அதுல மரணம் ஏற்படுகிறதா இல்லையா? மழையினால், மழை வெள்ளத்தினால் மரணம் ஏற்படுகிறதா இல்லையா? மின்னல் ஏற்பட்டு மரணம் ஏற்படுகிறதா இல்லையா? கடுமையான இடி தாக்கி மரணம் ஏற்படுகிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தா இப்படி மரணங்கள், பலவிதமான மரணங்கள் நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றன. இந்த 99 வகையான மரணங்களும் அவனை தொட்டுவிடவில்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100வது மரணம் ஒன்று இருக்கு, அதுதான் முதுமை என்று சொன்னாங்க. முதுமை அடைந்து விட்டால் அவன் மரணம், அந்த முதுமையின் மூலமாக அவன் மரணம் அவன் அடைந்து விடுவான். முதுமையின் மூலமாக அவன் மரணம் அடைந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, மரணத்தை யாரும் தடுக்க முடியாது.
சமீபத்தில் பத்திரிகையிலையும் சோசியல் மீடியாக்கள்லையும் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஒரு முஸ்லீம் இளைஞர் 17-18 வயசு பையன் ஏற்கனவே பைக் ரேஸ் போய் அவன் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அவனை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி கட்டத்துக்கு போய் அதிலிருந்து அவன் தப்பிச்சு வந்து திரும்பவும் அவன் கல்லூரி பள்ளிக்கூட படிப்பையும் கல்லூரி படிப்பை தொடர்வதற்கு முன்பாக பெற்றோரையும் வலியுறுத்தி கேட்டு உயர்ந்த பைக்கை வாங்கி 10வது நாளே ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி மூத்தாகிறான். ஏற்கனவே அவன் ஒரு பைக் விபத்துல ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போய் அவன் தப்பிக்க மாட்டானா தெரியாம திரும்பவும் அதிலிருந்து விடுபட்டு வந்து திரும்பவும் அவனுக்கு மரணம் என்றால் முதல் நிலையில் அவனுக்கு மரணம் அல்லாஹ் ஏற்படுத்தல. மரணத்தை எப்பதான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்? புது பைக் வாங்கணும், 10 நாள் ஓட்டணும், இந்த இடத்துல தான் மரணமாகணும் அப்படிங்கிறத இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த ஏற்பாடு தான் அது நடக்கும். அது முற்படுத்தவும் செய்யாது, அது பிற்படுத்தவும் முடியாது. அதை முற்படுத்தவும் முடியாது, அதை பிற்படுத்தவும் முடியாது என்பதை தான் குர்ஆன் நமக்கு ஆழமாக சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, மௌத்தை கொஞ்சம் தாமதிக்க முடியுமா அப்படின்னா தாமதிக்கவும் முடியாது, அதை தாமதிக்கவும் முடியாது. நபிமார்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு மரணத்தில். என்ன விதிவிலக்கு உண்டு? அவங்க தாமதிக்க முடியுமா அப்படின்னா அவர்களாலும் தாமதிக்க முடியாது. என்ன செய்ய முடியும்? நபிமார்கள் இல்லாட்டி நபிமார்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குமார்கள் வந்தாங்க அப்படின்னா அனுமதி பெற்று அவருடைய உயிரை கைப்பற்றுவாங்க. நபிமார்கிட்ட மட்டும் என்ன பண்ணுவாங்க? அவருடைய அனுமதியை வாங்கி கொண்டு மலக்குமார்களுடைய உயிரை கைப்பற்றுவாங்க. இது மட்டும் அவர்களுக்குண்டான விதிவிலக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் தினத்தில் மரணமானாங்க. திங்கட்கிழமை மரணமாகிறாங்க. அந்த காலை பொழுதில், திங்கட்கிழமை காலை பொழுதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. கதவு தட்டப்பட்டவுடன் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பதில் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வேதனையில் இருக்கிறார்கள். ஏன் கதவு தட்டுறீங்க? ஏன் கதவு தட்டுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வேதனையில் இருக்கிறார்கள். இந்த வேதனையின் போது கதவை தட்டி தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, வந்து கதவை தட்டியவர், இதுவரையும் நான் யாரிடமும் அனுமதி பெற்றது இல்லை. மா இஸ்தஅனு மின் அஹதின் கப்லக, இதுவரையும் யாரிடமும் நான் அனுமதி பெற்றது இல்லை அப்படின்னு சொல்லி பதில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னாங்க. வர சொல்லுங்க அப்படின்னாங்க. அருமையான பெருமக்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதரை வைத்து பெரிய காரியம் நடந்து கொண்டிருந்தாலும் மரணத்தினுடைய நேரம் வந்து விட்டால் அந்த காரியம் பெரியதல்ல, அவனுடைய மரணம் நடந்தே தீரும். அவனுடைய மரணம் நடந்தே தீரும். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தையே ஆண்ட பெரிய அரசர். அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்காக வேண்டிய பொறுப்பை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். ஜின்களை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டுகிறார்கள். பைத்துல் முகத்தஸை கட்டுறாங்க. ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய மரண நேரம் வந்துடுது, மரணிக்கவும் செய்கிறாங்க. இவர்கள் இருந்தால்தான் அந்த ஜின்கள் கட்டுப்பட்டு அந்த வேலைகளை சரியான முறையில் முடிக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லக்கூடிய வரலாறு இது. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கட்டடம் கட்டி முடிக்கும் வரையும் மரணித்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சேர்லேயே உட்கார்ந்து இருந்தாங்க. அவருடைய மரணம் எப்பொழுதுதான், யாருக்கு தான், எந்த நேரத்தில் தான் தெரிய வந்தது தெரியுமா? அவங்க உட்கார்ந்து இருந்த அந்த சேரு, கட்டையினால சேரு கரையா அரிச்சு அது ஒன்று செய்தா ஒண்ணுமே காலியாகி அது கீழே விழுந்தோன்னா அவர்களும் கீழே விழுந்துடுறாங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு தெரியும். அப்பதான் தெரியுது இங்க பைத்துல் முகத்தஸுடைய வேலைகளும் பணிகளும் முடிவந்து விட்டது. அருமையான பெருமக்களே, மரணம் என்பது அது நபிமார்களாக இருந்தாலும் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அது பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தவும் படவும் மாட்டாது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்வது. அது நபிமார்களாக இருந்தாலும் சரிதான், அந்த நபியை கொண்டு பெரிய பணிகள் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய வீடை கட்டக்கூடிய பணி, பொறும்பணி, அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த வேலையை அவர்கள் மௌத்தாகிவிட்டால் வேலை நின்றுவிடும். இருந்தாலும் மரணிக்க செய்து அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த வேலையை வாங்கினா அல்லாஹ் ஜின்கள் மூலமாக. அது குர்ஆன் நமக்கும் சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இப்படி மரணம் என்பது எல்லோரையும் வந்து அடைந்தே தீரும் என்பதை தான் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லித் தாருகிறது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கல்ல, பெரிய நபி தான். குர்ஆன் எங்கும் சொல்லப்படக்கூடிய நபி. குர்ஆனிலே அதிகமாக நபிமார்களில் எந்த நபியை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது, மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் தான் அதிகமாக வருது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட பேசினாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விரும்பினாங்க. என்ன விரும்பினாங்க தெரியுமா? பைத்துல் முகத்தஸில் நான் மரணிக்க வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும் விரும்பினாங்க. அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சமயத்தில், பைத்துல் முகத்தஸை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பாலைவனத்தில் அவருடைய மரணம். இன்னொரு நபி தான் அவங்களை தூக்கிட்டு போறாங்க. அடக்கமும் அதே பாலைவனத்தில். எந்த நபி எங்கு மரணிக்கிறார்களோ அங்கேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் மரணித்தார்கள். அதே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபிமார்கள் இறந்த இடத்திலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். பாலைவனத்தில் மரணமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆசைப்பட்டாங்க, ஆனால் மரணனுடைய நிலை பாலைவனத்தில் தான் மரணம் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அது நடந்து விட்டது. ஆனால் அவங்களுடைய ஆசை என்ன? பைத்துல் முகத்தஸில் மரணமாக வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஆசை. அது நடக்கல. மரணம் என்பது எல்லோருக்கும் தான். அது வரக்கூடிய நேரத்தில் வந்தே தீரும். அருமையான பெருமக்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஆசை எங்கே தான் மரணிக்கணும்னு. பைத்துல் முகத்தஸில் அடக்கப்பட வேண்டும் என்றுதான் விருப்பம். ஆனால் இல்லையே, அங்கு மரணிக்க முடியவில்லையே அவர்களால். அருமையான பெருமக்களே, இப்படி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய கதவை தட்டிய அவர் சொன்னாரு, யார்கிட்டையும் நான் அனுமதி வாங்கினது இல்லை என்று சொன்னார். அவரை உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஜித ஸாயிரன் அம் காபிலன், என்னைய விருந்தாளியா வந்து சந்திச்சுட்டு போக வந்திருக்கீங்களா, என்னுடைய உயிரை கைப்பற்ற போட வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்னைய விருந்தாளியா வந்து என்னை சந்திச்சுட்டு போக வந்திருக்கீங்களா, என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக பார்த்தீங்களா? மலக்குல் மௌத் சொன்னாங்க, ஜித்து ஸாயிரன் இதன் லி காபிலா. யா ரசூலல்லாஹ், உங்களை சந்திக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உயிரை நான் கைப்பற்றி விட்டு செல்லுவேன் என்று சொன்னாங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களை உடைய உயிரை நான் கைப்பற்றி விட்டு செல்லுவேன் என்று யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜிப்ரீல் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குல் மௌத் தான் வந்திருக்கிறாங்க. மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் வர வேண்டும் என்று ஆசை எனக்கு இருக்கிறது சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வந்துடுறாங்க. யா ஜிப்ரீல், ஏதாவது சுப செய்திகள் உண்டா? கடைசியாக ஏதாச்சும் ஒரு நற்செய்திகளை வைத்து இந்த மக்களுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் கடைசி நிமிடத்தில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை. யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஏதாச்சும் சுப செய்திகள் உண்டா என்று கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டிய வானத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன. சொர்க்கம் உங்களுக்காக வேண்டி அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஷ்ஷிர்னி யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே சுப செய்தி ஏதாவது சொல்லுங்கள் யா ஜிப்ரீல், ஏதாவது நற்செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு சுப செய்தியும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் சொல்லிவிட்ட ஒரு செய்தியும் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். உங்களுடைய உம்மத்து சொர்க்கத்திற்கு முழுமையாக நுழையாதவரை யாரும் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. இப்பொழுது உயிரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்பொழுது உயிரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பல கட்டங்களில் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தாங்க. உமர் வாளை உருவிக்கொண்டு யாருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு, யாரை கொலை செய்வதற்கு துணிந்து வந்தாரோ, ஆனா அவர் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும் தான் செய்யும். முடிந்துதான். மக்காவிலே அவரை போல வீரன் யாரும் கிடையாது, தீரமான மனிதரும் கிடையாது, உறுதியான மனிதரும் கிடையாது. அவருடைய உள்ளத்தையே மார்க்கம் மாற்றி விட்டது, அல்லாஹ் மாற்றி விட்டான். அவருடைய உள்ளத்தையே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்கள் மாற்றிவிட்டன. எத்தனை கட்டங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு துணிந்த மக்கள் எல்லாம் உண்டு. பல கட்டங்கள் இருந்தன. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. ஏன்னா அவங்க சாகடிக்கணும்னு சொல்லிதான், மரணக்குன்னு சொல்லிதான். கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் அந்த சூனியத்தினால் சில கஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் இறக்கி அவர்களுக்கு நிவாரணமாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஹைபர் யுத்தத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு சென்றிருக்கிறார்கள். ஹைபரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பெண்மணி விருந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்தரமான உணவை கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. யூதர்களுக்கெல்லாம் யூதர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் என்ன? நபியை கொலை செய்ய வேண்டும் என்ற சூழ்ச்சி தான். யூதருடைய வீட்டுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு அருந்துகிறார்கள். உணவு அருந்தி விட்டு கேட்கிறாங்க, நான் சாப்பிட்ட உணவில் விஷம் வைத்து உணவு கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. சாப்பிட்ட பிறகு சொல்றாங்க, நம்மளாம் சொல்லுவோம் செய்வோமா, ஒரு விஷயத்தை சாப்பிட்டுட்டு கேஷுவலாக உட்காந்து எனக்கு விஷம் கொடுத்தீங்களான்னு கேட்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கேஷுவலாக உட்காந்து கேட்குறாங்க, எனக்கு விஷம் துவைத்த உணவை கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? விஷம் துவைத்த உணவை கொடுத்தால் நபி என்பவர் சாக மாட்டார் என்பது எங்களுக்கு வேதத்தின் மூலமாக தெரியும். எங்களுக்கு நீங்கள் நபியா நபி இல்லையா என்பது சோதிப்பதற்காக நாங்கள் செய்தோம். நீங்கள் உண்ணீர்கள், இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நபிதான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். சாகடிக்க வேண்டும் என்று, கொலை செய்ய வேண்டும் என்று பல கட்டங்கள் திட்டம் தீட்டினாலும், ஆனால் மரணம் என்பது அல்லாஹ் முடிவு செய்த அந்த நேரம் வராதவரை மரணம் என்பது ஏற்படாது. யாருக்கும் தான், யாருக்கும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் 7 வகையான மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடினாங்க. கட்டட இடிபாடுகளில் மரணிப்பதை விட்டு யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நம்முன் பாதுகாப்பு தேடுகிறேன். நீரில் மூழ்கி மரணிப்பதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நெருப்பில் கரிந்து சாம்பலாகுவதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். விஷப்பிராணிகள் தீண்டி அந்த விஷத்தின் மூலமாக மரணிப்பதிலிருந்தும் நான் என்ன பண்றேன்? உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மௌத்தின் போது ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருப்பதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபுஜாஅத்தில் மௌத், திடீர் மரணத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய பாதையில் போரிடக்கூடிய சமயத்தில் ஃபீ சபீலிக முதுபிரன், புறமுதுகு காட்டி ஓடுவதிலிருந்து முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வகையான மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. நல்ல மரணம் ஏற்பட வேண்டும். ஒரு மூமின் மரணத்தை தேடக்கூடாது. ஆனால் மரணம் வந்து விடுமே என்றால் அதை வெறுக்கவும் கூடாது. நல்ல மரணங்கள் நமக்கு ஏற்பட வேண்டும். புனிதமான ஹரமில் 1000 ஹாஜிகள் இறந்துட்டாங்க. வெப்ப உஷ்ணத்தின் காரணமாக, கடுமையான வெப்ப உஷ்ணத்தின் காரணமாக 1000 ஹாஜிகள் இருந்ததாக தகவல். உயர்ந்த மரணம், அதெல்லாம் உன்னதமான மரணம். அது
யாருக்கும் கிடைக்கப்பெறாத மரணம் அது. ஹரமில் மரணமாகுவது. அந்த இஹ்ராமுடைய உடையுடன் மரணித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை முகத்தை மூடாதீங்க, அவரை தலையை மறைக்காதீங்க, அவருக்கு நறுமணம் பூசாதீங்க, நாளை மறுமை நாளில் அவர் தல்பியாவுடன் எழுப்பப்படுவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உயர்ந்த மரணத்தை பெற்றவர்கள் அந்த 1000 பேர்கள். நம்ம ஊர்லயும் சில மரணம் ஏற்பட்டுச்சு நேற்று முந்த நாள். ஹராமான செயலை செய்து விசச்சாராயத்தினால் சில மரணங்கள். இதே போன்ற ஹராமான செயல்பாடுகள், ஹராமான நிலைப்பாடுகள், இந்த கொடூரமான மரணத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நல்ல இடங்களில் உயர்ந்தமான அமல்களை செய்து கொண்டு அந்த நிலையில் மரணிப்பதை நாம் ஆசிக்க வேண்டும். ஏனென்றால் அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ செய்வாங்க, அடிக்கடி துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் நான் மரணிக்க வேண்டும். ஃபி பலதி ரசூலிக்க, உன்னுடைய ரசூல் வாழக்கூடிய இந்த மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்று கேட்பாங்க. அந்த உயர்தரமான மரணத்தை நாம் கேட்க வேண்டும். அருமையான பெருமக்களே, மரணம் என்பது எப்பொழுது வர வேண்டுமோ அது வரும், அது தாமதிக்கவும் செய்யாது, முற்படுத்தவும் முடியாது என்பதை தான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த மரணம் நல்ல மரணமாக இருக்க வேண்டும். தீய மரணத்திலிருந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடியிருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பை நாமும் தேடிக்கொண்டு வாழ வேண்டும். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சீரான வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக, நல் வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.